ஒய்யார சோஃபா அதிகாரிகளை வீட்டிற்கே அழைத்து மீட்டிங். சர்ச்சைக்கு தாவேகா எம்எல்ஏ கனிமொழி கொடுத்த விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப சோசியல் மீடியா பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டுல அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதியோட பேரையும் நான் கெடுக்கிற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகளை வீட்டுக்கே கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினதா கவுண்டம்பாளையம் தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் மேல விமர்சனம் எழுந்த நிலையில விளக்கம் கொடுத்திருக்காங்க. தாவேகா எம்எல்ஏ கனிமொழி ஒய்யாரமா சோஃபாவில் உட்கார்ந்திருக்கிறதும், அவங்கள சந்திக்க வந்த அதிகாரிகள் பிளாஸ்டிக் சேர்கள்ல உட்கார்ந்திருக்கிறதும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. கோவை கவுண்டம்பாளையம் தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அரசு அதிகாரிகள் கூட நடத்தின ஆலோசனை கூட்டம் தொடர்பா அவங்களே பகிர்ந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அவங்க பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளை நேர்ல சந்திச்சு கலந்துரையாடின அப்படின்னு 3 புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாங்க. ஆனா அந்த புகைப்படங்கள் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இந்த புகைப்படத்தை பார்த்தவங்க பல விஷயங்களை அலச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அரசு அதிகாரிகளை வரவழைச்சு எம்எல்ஏ ஆலோசனை நடத்தினது ஏன் அப்படிங்கறதுதான் பலரோட கேள்வி. அதுக்கப்புறமா ஒய்யாரமான சோஃபாவில் எம்எல்ஏ கனிமொழி உட்கார்ந்துருக்க, அவங்களுக்கு எதிரா அரசு அதிகாரிகள் பிளாஸ்டிக் சேர்ல போதுமான வசதிகள் இல்லாம உட்கார்ந்திருந்தது, அதை பத்தி பல்வேறு தரப்பினருக்கும் கேள்விகளை எழுப்புச்சு. இதை பத்தி நெட்டிசன்கள் பலரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி உடனடியா ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்திருக்காங்க கனிமொழி எம்எல்ஏ. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆபீஸ். நான் முன்ன எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆபீஸ் இது. இதோட இருக்கை இது என்னோட ஆபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வீடு கிடையாது, இது ஆபீஸ்ல. பாருங்க, சேர் பியோர் லெதருங்க. எங்களோட எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கறேன். இது பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது என்னோட ஆபீஸ் ரூம்ங்க. இங்கதான் என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிபிகேட். நான் இது வரைக்கும் எத்தனை சர்டிபிகேட் ஆஸ்ட்ரால வாங்கியிருக்கேனோ, இது என்னோட ஜோதிட ஆபீஸ் மேல அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியால ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிடிக்ஸ்குள்ள வரதுக்கு. நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்ப உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் என் மேல அவ்வளவு ஒரு போக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒரு பெண் வெளிப்படையா வெளியில ஷைனாகர் மக்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆபீஸ் செட்டப். அந்த வீடியோவில் அவங்க பேசுறப்போ, நான் அதிகாரிகளை சந்திச்சது என்னோட வீடு கிடையாது, என்னோட ஜோதிட அலுவலகம். பல வருஷங்களா நான் ஜோதிடரா மக்களை சந்திச்சு வந்த என்னோட பழைய ஜோதிட அலுவலகம். இப்போ என்னோட புதிய எம்எல்ஏ அலுவலகத்தோட பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அலுவலகத்தோட பெயிண்டிங் அப்புறம் பிற பணிகள் முழு வேகத்துல நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பயன்பாட்டிற்கு சிறந்ததாகவும், எல்லாருமே ஈஸியா சந்திச்சு அவங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய வகையிலையும் அதை அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. அந்த பணிகள் முழுமையா நிறைவடைகிற வரைக்கும் வழக்கம் போல நான் என்னோட பழைய ஜோதிட அலுவலகத்துல தான் மக்கள், அதிகாரிகள் அப்படின்னு என்ன சந்திக்க வரக்கூடிய எல்லாரையும் சந்திச்சு அவங்களோட கோரிக்கைகள் அப்புறம் தேவைகளை கேட்டறிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் சேவை தான் முதன்மை. அலுவலகம் எந்த இடத்துல இருந்தாலும் மக்களோட நலனுக்காக என்னோட கதவுகள் என்னைக்குமே திறந்திருக்கும். நான் யாரையும் எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்றதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆபீஸ்ல தான் அவங்கள வர வச்சு என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது நான் பேசியிருக்கேன். ஏன் இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் சட்டமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. அதனால அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் பங்கம் வரத்துக்கு நான் விட மாட்டேன்.
தயவு செய்து ஒரு காமன் பீப்புள் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம். புதிய எம்எல்ஏ அலுவலகம் முழுசா ரெடியான உடனேயே, அது மட்டும் இல்லாம சிறப்பான சூழல்ல எல்லா மக்களையும் அங்க சந்திச்சு, உங்க தேவைகள் அப்புறம் குறைகள நேர்ல கேட்டறிஞ்சு, உடனடியா நடவடிக்கை எடுக்க உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய்யார சோஃபா அதிகாரிகளை வீட்டிற்கே அழைத்து மீட்டிங். சர்ச்சைக்கு தாவேக எம்எல்ஏ கனிமொழி கொடுத்த விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப சோசியல் மீடியா வந்து பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டுல வந்துட்டு அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல வந்து உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி வந்து நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதியோட பேரையும் வந்து நான் கெடுக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகளை வீட்டுக்கே கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினதா கவுண்டம்பாளையம் தாவேக எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் மேல விமர்சனம் எழுந்த நிலையில விளக்கம் கொடுத்திருக்காங்க. தாவேக எம்எல்ஏ கனிமொழி ஒய்யாரமா சோஃபாவில் உட்கார்ந்திருக்கிறதும், அவங்கள சந்திக்க வந்த அதிகாரிகள் பிளாஸ்டிக் சேர்கள்ல உட்கார்ந்திருக்கிறதும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. கோவை கவுண்டம்பாளையம் தாவேக எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அரசு அதிகாரிகள் கூட நடத்தின ஆலோசனை கூட்டம் தொடர்பா அவங்களே பகிர்ந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அவங்க பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளை நேர்ல சந்திச்சு கலந்துரையாடின அப்படின்னு 3 புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாங்க. ஆனா அந்த புகைப்படங்கள் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இந்த புகைப்படத்தை பார்த்தவங்க பல விஷயங்களை அலச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அரசு அதிகாரிகளை வரவழைச்சு எம்எல்ஏ ஆலோசனை நடத்தினது ஏன் அப்படிங்கறதுதான் பலரோட கேள்வி. அதுக்கப்புறமா ஒய்யாரமான சோஃபாவில் எம்எல்ஏ கனிமொழி உட்கார்ந்திருக்க, அவங்களுக்கு எதிரா அரசு அதிகாரிகள் பிளாஸ்டிக் சேர்ல போதுமான வசதிகள் இல்லாம உட்கார்ந்திருந்தது, அதை பத்தி பல்வேறு தரப்பினருக்கும் கேள்விகளை எழுப்புச்சு. இதை பத்தி நெட்டிசன்கள் பலரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி உடனடியா ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்திருக்காங்க கனிமொழி எம்எல்ஏ. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆபீஸ். நான் முன்ன எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆபீஸ் இது. இதோட இருக்கை இது வந்து என்னோட ஆபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வந்து வீடு கிடையாது, இது ஆபீஸ்ல. பாருங்க, சேர் வந்து பியோர் லெதருங்க. எங்களோட வந்து எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கறேன். இது வந்து பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது வந்து என்னோட ஆபீஸ் ரூம்ங்க. இங்கதான் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிபிகேட். நான் இது வரைக்கும் வந்து எத்தனை சர்டிபிகேட் வந்து ஆஸ்ட்ரால வாங்கியிருக்கேனோ, இது என்னோட ஜோதிட ஆபீஸ் மேல அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியால ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிடிக்ஸ்குள்ள வரதுக்கு. நான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டா இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்ப உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் வந்து என் மேல அவ்வளவு ஒரு போக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒரு பெண் வந்து வெளிப்படையா வெளியில வந்து ஷைனாகர் வந்து மக்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆபீஸ் செட்டப். அந்த வீடியோவில் அவங்க பேசுறப்போ, நான் அதிகாரிகளை சந்திச்சது என்னோட வீடு கிடையாது, என்னோட ஜோதிட அலுவலகம். பல வருஷங்களா நான் ஜோதிடரா மக்களை சந்திச்சு வந்த என்னோட பழைய ஜோதிட அலுவலகம். இப்போ என்னோட புதிய எம்எல்ஏ அலுவலகத்தோட பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அலுவலகத்தோட பெயிண்டிங் அப்புறம் பிற பணிகள் முழு வேகத்துல நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பயன்பாட்டிற்கு சிறந்ததாகவும், எல்லாருமே ஈஸியா சந்திச்சு அவங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய வகையிலையும் அதை அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. அந்த பணிகள் முழுமையா நிறைவடைகிற வரைக்கும் வழக்கம் போல நான் என்னோட பழைய ஜோதிட அலுவலகத்துல தான் மக்கள், அதிகாரிகள் அப்படின்னு என்ன சந்திக்க வரக்கூடிய எல்லாரையும் சந்திச்சு அவங்களோட கோரிக்கைகள் அப்புறம் தேவைகளை கேட்டறிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் சேவை தான் முதன்மை. அலுவலகம் எந்த இடத்துல இருந்தாலும் மக்களோட நலனுக்காக என்னோட கதவுகள் என்னைக்குமே திறந்திருக்கும். நான் யாரையும் வந்துட்டு எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்றதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆபீஸ்ல தான் வந்து அவங்கள வர வச்சு என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன்.
ஏன் வந்து இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் வந்து சட்டமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. அதனால அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் பங்கம் வரத்துக்கு வந்து நான் விட மாட்டேன். தயவு செய்து ஒரு காமன் பீப்புள் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம். புதிய எம்எல்ஏ அலுவலகம் முழுசா ரெடியான உடனேயே, அது மட்டும் இல்லாம சிறப்பான சூழல்ல எல்லா மக்களையும் அங்க சந்திச்சு, உங்க தேவைகள் அப்புறம் குறைகள நேர்ல கேட்டறிஞ்சு, உடனடியா நடவடிக்கை எடுக்க உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.